கர்த்தர் நம்ம சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தை எரேமியா 46:27. என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ கலங்காதே. இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இருந்து விடுவித்து ரட்சிப்பேன் என்று வாக்களித்திருக்கிறார். என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே. பயப்படாதுன்ற வார்த்தை வேதத்தில் 365 முறை வருகிறது. நமக்கு பயம் வருகிறது, பயப்படாதுன்னு தான் சொல்கிறாரு. ஆனால் நம்ம பயப்படாமல் இருக்கிறது இல்லை. நமக்கு பயம் வருது. மற்றவங்களுக்கு நடக்கும்போது பயம் வராது, ஆனால் நமக்கு நடக்கும்போது பயம் வருது. நம்ம வீட்டில் நடக்கும்போது, நம்ம குடும்பத்தில் நடக்கும்போது, நம்ம பிள்ளைங்களுக்கு நடக்கும்போது, நமக்கு நடக்கும்போது ஒரு பயம் வருது. ஐயோயோ, என்ன ஆகுமோ தெரியலையே, என்ன நடக்குமோ தெரியல, என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு நமக்கு ஒரு பயம் வருது. இந்த பயம் ஒரு விதத்தில் நல்லது, நான் ஒத்துப்பேன். இந்த பயம் நல்லது. ஏன் தெரியுமா? இந்த பயத்தினால நான் ஆண்டவருக்கு அதிகமாக சேர போகிறேன். இந்த பயம் வந்த உடனே நான் என்ன பண்ணுறேன், அங்கே இங்கே ஓடாமல் எங்கே தர ஓடுறேன்? ஜபத்துக்கு ஓடுறேன், ஆண்டவர் சமூகத்துக்கு ஓடுறேன், அங்கே நான் நிற்கிறேன். நல்லது. ஆனால் இந்த பயம் அவிசுவாசத்தை உண்டு பண்ணிவிடக்கூடாது. பயத்தினாலே அவிசுவாசம் வந்துவிடும். அவ்வளோதான் போச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, அது இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு அவிசுவாசம் வரக்கூடாது. அதுக்கு பதிலாக விசுவாசம் வர வேண்டும். தேவ சமூகத்திலே நான் நிற்பேன். ஏன்னா அவருடைய புள்ள, நான் அவர்களிடத்தில் நான் நிற்கணும். ஏன்னா எங்கள் அப்பா கிட்ட போய் கேட்க முடியும், யார்கிட்ட போய் கேட்பேன்? அது சொல்றாரு, இஸ்ரவேலே நீ கலங்காதே. நிறைய கலக்கம், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது. எப்படி செய்ய போகிறேன்னு தெரிய மாட்டுது. வசனத்தை நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப நிறைய சூழ்நிலைகளை குறித்து நான் ரொம்ப யோசிச்சுட்டு ஆண்டவர் சமூகத்தில் நின்று ஜெபத்தில் ஜெபிச்சுட்டு இருந்தேன். இப்போ எனக்குன்னு ஒரு வார்த்தை வேணும் ஆண்டவரே. நீங்கள் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிங்க. தேவைகள் 1000, என் தேவைகள் நிறையா இருக்குது. நான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். எனக்கு பின்னாடி ஏளனமாக பேசுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. கர்த்தர் ஒருவரே அறிந்தவராக இருக்கிறீர். நான் கொடுக்க வேண்டியவங்க நிறைய பேர் இருக்கு, நான் கொடுக்கணும். என்னுடைய சூழ்நிலையை மாற்ற வல்லவர் நீர் ஒருவரே. என்னால் முடியாது, ஏன்னா என்கிட்ட எந்த சோர்ஸுமே கிடையாது. நான் யாரும் எதிர்பார்த்தும் இருக்க முடியாது, யார்கிட்டையுமே கையேந்து நிற்க முடியாது, எனக்கு கொடுங்கன்னு கேட்க முடியாது, நான் எனக்கு வேணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் அந்த இடத்துல இருக்கிறேன். இது எப்படின்னா, வெளியவும் சொல்ல முடியாது, சொல்லாமலும் இருக்க முடியாது. அப்படிதான் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கு இருக்கிற நிலைமை. ஏன்னா ஊழியக்காரன் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. இப்போ ஊழியக்காரனுக்கு யார் ஜெபிக்கிறது? ஊழியக்காரன் தனக்காகவே ஜெபிச்சுக்கணும். ஏன்னா ஊழியக்காரனுக்கு தேவைகள் அதிகம், நிறைய தேவைகள் இருக்கு. எல்லாருக்கும் தேவைகள் இருக்கு, ஊழியக்காரனுக்கு நிறைய தேவைகள் இருக்கு. ஏன்னா அவனுக்கு நிறைய பாரங்கள் உண்டு. அப்போ இந்த ஊழியக்காரனுடைய தேவைகள் வரும்போது இந்த ஊழியக்காரனுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவா? யார் இருக்கா? யார்கிட்டையும் போய் எனக்கு வேணும், எனக்கு இது தேவைப்படுது, எனக்கு இது பண்ணணும், அது செய்யணும், எனக்கு இப்போ நெருக்கடியில் இருக்கிறேன் அப்படின்னு. கடந்த நாட்களில் நான் ரொம்ப நெருக்கடிக்குள்ளே வந்தேன். அதாவது நெருக்கடினா அப்படி ஒரு நெருக்கம், அது வெளியவே என்னால் மீண்டே வெளியே வர முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கம். அவ்வளோ டென்ஷன், செல்லெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. யார்கிட்டையும் பேசவே தோணலை, யாரும் வேணாம், யார்கிட்டையும் பேசவே வேணான்ற அளவுக்கு வந்துட்டேன். ஒன்று பண்ணேன், தேவ சமூகத்தில் போய் உட்காந்தேன், முழங்கால் போட்டு நின்னேன். என்னை ஊழியத்துக்கு அழைத்தவராக இருப்பிறையானால், என் ஊழியத்துக்கு நான் இருக்கணும்னு ஆனால் நான் எவங்கிட்டே போய் பிச்சை எடுக்கக்கூடாது. தான் ஆண்டவர் நான் கேட்டேன். நான் பிச்சைக்காரன் இல்லை ஆண்டவர், என்ன ஊழியக்காரன். நான் கையேந்து நான் நின்ட்டேன்னு சொன்னால் நான் இந்த ஊழியத்தை விட்டுருவேன். எனக்கு ஊழிய வேணாம், அதுக்கு நான் பிச்சை எடுத்து பழிச்சுப்பேன். நான் வேலைக்கு போயிட்டேன்னா சம்பாதிச்சிருவேன், ஏதாவது பண்ணி நான் சம்பாதிச்சுக்கிறேன். ஆனால் ஊழியத்தில் இருந்து நான் யாருக்கிட்ட என்ன பண்ணக்கூடாது. நான் சமூகத்தை கதறி அழுத, என்னை பிச்சை எடுக்க விட்டுறாதீங்கன்னு. ஏன்னா என் சூழ்நிலை அப்படி ஒன்றுமே இல்லை, அப்படி ஒரு நெருக்கடி இருந்துச்சு. நான் சமூகம் சொன்னேன், நான் ஊழியம் செய்யணுமா வானாவான்னு நீங்கள் முடிவு பண்ணுங்க. நம்ம ஊழியத்தை நான் தொடர்ந்து செய்யணுமா வானாவா? ஏன்னா ஊழியத்தில் ஆத்துமாக்கள் வளர்ச்சி இல்லை, ஆத்துமாக்கள் வர்றதில்லை,
ஜெபத்தில் யாரும் நிற்கிறது இல்லை, கூட ஜெபிக்கிறதுக்கு யாரும் இல்லை, சபை நடத்துறதுக்கான அந்த சூழ்நிலைகள் எனக்கு சரியாக அமையலை. நான் எத்தனையோ முயற்சி பண்ணாலும் எதுவுமே எனக்கு கைகூடி வரலை. எல்லாமே எனக்கு பாரம் 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 பாரம், எல்லா பாரத்தையும் சுமக்க முடியல. ஆண்டவர் சமூகத்தில் நின்று சொன்னேன், நான் ஊழியத்தை தொடர்ந்து செய்யணுமா செய்யக்கூடாதுன்னு நீங்கள் முடிவு பண்ணுங்க. நான் செய்யக்கூடாதுன்னா நான் டமால் மூட்டு நான் பாட்டம் போயிட்டே இருப்பேன், பிரச்சனையே கிடையாது. ஆனால் அழைத்தவர் நீர் உண்மை உள்ளவர், உடைய அழைப்பை நிறைவேற்றுவீர் வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? வசனம். இந்த வசனம் சொல்லுதுப்பா, அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைப்பை நிறைவேற்ற. அப்போ நீங்கள் நிறைவேற்றணும். நிறைவேற்றாமல் என்னை விட்டுட்டா நான் ஊழியத்தை விட்டுருவேன். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியில் ஒரு காலகட்டம் வரும்போது என்னை நானே வெறுக்கிற அளவுக்கு ஒரு காலகட்டம் வந்துச்சு. என்னை நினைத்து, என்னுடைய சூழ்நிலை நினைத்து நானே என்ன ஆயிடுச்சுன்னா, சே என்னடா நம்ம இப்படி இருக்குமே, நம்ம என்ன இப்படி இருக்குமே அப்படின்ற ஒரு நினைப்பு வந்துச்சு. சொல்றேனே, நான் எப்பவுமே என் ஃபோனை சுவிட்ச் ஆஃபே பண்ண மாட்டேன். சுவிட்ச் ஆஃபே பண்ணுற அளவுக்கு இருந்தேன்னா பார்த்துக்கோங்க, அப்போ நான் எந்த அளவுக்கு இருந்திருப்பேன். என்னால் எதுவுமே யோசிக்க முடியல, எதையுமே என்னால் நினைக்க முடியல, எதையுமே என்னால் தாங்கிக்க முடியல. எல்லா ப்ரெஷர், அவ்வளோ ப்ரெஷர் எனக்கு. ஒவ்வொரு இடத்துல நான் ஒவ்வொன்றையும் யோசித்து பார்த்து அப்படியே மண்டையில் ஃபுல்லாக அப்படியே உட்காந்துச்சு. நினச்சேன், உட்காந்து யோசி நமக்கு பிபி தான் ஏறுது, நமக்கு தான் பிரச்சனை. ஸோ இதில் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, இதை கர்த்தர் சமூகத்தில் வச்சிடணும், கர்த்தர் சமூகத்தில் வச்சிடணும். இதுக்கப்புறம் யோசிக்கிறதுக்கு பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை எனக்கு. ஏன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் என் காதுக்கு வந்தது, என்னை பற்றி பேசுகிற காரியங்கள், என்னை பற்றி சொல்கிற காரியங்கள்லாம் வந்தது. வரும்போது ஆண்டவர் சமூகத்தில் நின்று சொன்னேன், ஆண்டவரே இப்படி ஒரு ஏளனமான ஒரு பேச்சுக்கு நான் ஆளாகக்கூடாது. இப்படி ஏளனமான பேச்சு பேசுறதுனா அதுக்கு அப்போ நீங்கள் எதுக்கு? எனக்கு என்ன ஏளனமாக பேசுகிறாங்க, மட்டமாக பேசுகிறாங்கன்னா அப்போ நீங்கள் எதுக்கு? எனக்கு அவசியமே இல்லையே. நான் போய் வேலைக்கு போய் தான் கை நேரம் சம்பாரிச்சேன், தானாக மரியாதை மதிப்பு தானாக வந்துட போகுது. பணம் தானே என் எல்லாத்துக்கும் ஒரு பிரதானமாக இருக்குது. பணம் இருந்தால் மதிப்பு வருது, பணம் இல்லைன்னா மதிப்பு போயிடுது. அப்போ பணத்தை வச்சு தானே ஒருத்தர் இடம் போடுறாங்க. அப்படி இருக்கும்போது நான் ஊழியக்காரனாக இருந்து நான் எதுக்கு இப்படி ஒரு ஏளனமான பேச்சுக்கு ஆளாகணும்? இப்படி எதுக்கு நம்ம நிற்கணும்? நம்ம எதுக்கு கஷ்டப்படணும்? அவசியமே இல்லை. நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை வேற, ஊழியத்துக்கு வந்த பிறகு இருக்க வாழ்க்கை வேற. நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் கஷ்டப்படல, ஆனால் ஊழியத்துக்கு வந்த பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் இந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு, இந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வரணுமா இல்லையா? இன்னும் நான் என்ன கஷ்டப்படுறது, இன்னும் நான் என்ன வேதனைப்படுறது? ஏன் இவ்வளோ நெருக்கடி, ஏன் இவ்வளோ அழுத்தம்? நான் ஒரு நாள் ஃபுல் டேஸ் ஃபோனே ஆன் பண்ணல, ஃபோனே வேணாம் எனக்கு. அந்த அளவுக்கு டிப்ரெஷன். ஆண்டவர் சதுமே நின்னேன், ஜோம் பண்ணேன், கண்ணீர் விட்டு நின்னேன். இனிமேல்ட்டு ஒருத்தர் கூட என்னை பார்த்து ஒரு வார்த்தை பேசக்கூடாது, யாரும் என்னை பார்த்து ஒரு வார்த்தை பேசக்கூடாது, யாரும் வேணாம் எனக்கு. எந்த மனுஷனுடைய தயவு வேணாம், மனுஷனுடைய உதவி வேணாம், யாருடைய அன்பம் வேணாம், நட்பம் வேணாம், யாரும் வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம். நான் எப்படி இருக்கணும் அப்படி இருந்துட்டு போயிடுறேன். ஏன்னா எல்லாம் என்னை சுற்றி இருக்குது, எல்லாமே எனக்கு எதிராக இருக்குது. யாருமே எனக்கு உண்மையாக இல்லை, யாருமே எனக்கு உண்மையாக பேச மாட்டாங்க, யாருமே என் கூட இல்லை. ஒரு தனிமை இருந்துச்சு. ஆண்டவர் சமூகத்தில் நின்று எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சோர்ஸ், ஒரே ஒரு தயவு, ஒரே ஒருத்தர், நான் நம்புறது உங்களை மட்டும்தான். உங்களை தவிர நான் வேறு யாரும் நான் இப்போ நம்புறதா இல்லை. எனக்கு எல்லார் மேலே இருந்த நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. யாரையும் நம்புகிற மாதிரி இல்லை, யாருமே எனக்கு இல்லை, நான் தனியாக தான் நிற்கிறேன்ப்பா. அப்போ ஆண்டவர் சொன்னேன், எனக்கு ஒரு வார்த்தை வேணும், நீங்கள் என் கூட இருக்கிறீங்கன்றது நிரூபிக்கிறேன். இந்த ஊழியத்தை நான் செய்யணுமா செய்யக்கூடாதான்றதுக்கு நான் ஒரு இது, நீங்கள் சொல்லுங்கள், நான் செய்கிறேன். அப்படி தான் நான் நின்னேன். அதுக்கப்புறமா கத்தர் கடன்னு என்னை கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஜோம் பண்ண உடனே எனக்கு ஒரு அது ரிலீஃப் கிடச்சிது. ஜோம் பண்ணிவிட்டு நானே என்ன பண்ணிட்டேன்னா, சரி ஆண்டோட சொல்லியாச்சு, இனிமேல் அதை பற்றி யோசிக்கக்கூடாது, இனிமேல் அதை பற்றி பேசக்கூடாது, சரி நடக்கட்டும் பார்க்கலாம், என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நம்பிக்கை, உண்மையாகவே கத்தர் என்னை அழைச்சாருன்னா இந்த சூழ்நிலை மாறும் அப்படின்னு சொல்லி விட்டேன். அப்போது
இந்த வசனம் எனக்கு கர்த்தர் எனக்கு, நான் வசனம் தேடிட்டு வந்தேன் வாக்குத்தத்தமாக கொடுக்குறதுக்கு. அப்போ கர்த்தர் எனக்கு இந்த வசனத்தை எனக்கு கொடுத்தார், காமிச்சு இந்த வசனத்தில் நீ இந்த வசனம் என்ன சொல்லுது பாரு, இந்த வசனத்தில் ஒன்று இருக்குது, இது கவனிக்காமல் விட்டுட்டேன் நீ வாசித்திருப்ப. அந்த வசனம் சொல்லுது, என் தாசனாகிய யாக்கோபே. எனக்கு அப்படியே தூக்கி வரப்படு. தாசன் யார் தெரியுமா? பிரியமானவனே, எனக்கு நீ என்னுடையவன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு இது அடுத்த வாரத்தில் நான் தொடர்ந்து நான் பேசுகிறேன். என் தாசனாகிய யாக்கோபே, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனே என்று அர்த்தம். என்னுடையவனே என்று அர்த்தம். எப்படிங்க? என்னுடையவனே என்று அர்த்தம். அப்போ சொன்ன உடனே நான் நினச்சேன், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நான் உம்முடையவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் நீங்கள் ஒவ்வொருவரும் யாருடையவராக இருக்கீங்க? யாருடையவராக இருக்கீங்க? நான் சொல்கிறேன், உங்களை சுற்றி உண்மை உள்ளவங்க இல்லாமல் இருக்கலாம், உங்களை உண்மையாக நேசிக்காதவங்க இருக்கலாம், உங்கள் மேலே உண்மையாக அன்பு செலுத்தாதவங்க இருக்கலாம், நம்பிக்கை கொடுக்குறவங்க யாரும் இல்லாமல் இருக்கலாம், உங்கள்கிட்ட பணம் காசு இல்லாமல் இருக்கலாம், உங்கள் பின்னாடி பேசலாம், ஏளனமாக பேசலாம், தூக்கி எறிஞ்சு பேசலாம், உங்கள் பின்னாடி என்ன நடக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்போமே ஆனால், நான் அவருடையவனாக இருப்பேன்னு சொன்னால் என் ஆண்டவர் எல்லாத்துக்கும் பதில் வச்சிருப்பார். நான் நம்புகிறேன், எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபம். கண்டிப்பாக பதில் வரும். என் தாசனாகி யாக்கோபே, நீ பயப்படாத. சூழ்நிலைகள்லாம் எதிராக தான் இருக்குது, எல்லாமே அப்படி மாறி தான் இருக்குது, என்ன பண்ணுறது? இல்லை, பயப்பட மாட்டேன். ஏன் பயப்பட மாட்டேன்? ஏன்னா நான் யாருன்னு ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவர் யாருன்னு எனக்கு தெரியும். ராமன் சொல்லும் பார்க்கலாம். சொல்றாரு, இஸ்ரவேலே நீ கலங்காதே, இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலிருந்து விடுவித்து ரட்சிப்பேன். அல்லேலூயா. அப்பொழுது யாக்கோபு திரும்பி வந்து அமைதியோடும் சகங்கோபத்தோடும் இருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை. அந்த வசனம் எனக்கு கொடுக்கல. ஆனால் மேலே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சாரு, நான் உன்னை ரட்சிப்பேன், நான் உன்னை விடுதலை ஆக்குவேன், நான் உன்னை மீட்டுக்கொள்வேன். முடிஞ்சு போச்சு கதை. இப்போ நான் சொல்கிறேன், கர்த்தர் என்னை அழைத்தார் என்பது உண்மையானால், கர்த்தர் உங்களை அழைத்தார் என்பது உண்மையானால், கர்த்தர் நம்மை அழைத்தார் என்பது உண்மையானால், நான் சொல்லுகிறேன், அவரே நம்மை மீட்டுக்கொள்வார். எத்தனை பேர் ஆமென்றீங்க? அவரே நம்மளை மீட்டுக் கொள்வார், அவரே எல்லாவற்றையும் செய்வார். அவரால் செய்கிற ஆசீர்வாத காரியம் ஒன்றுமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கிற கர்த்தர். எத்தனை பேர் ஆமென்றீங்க? என் சூழ்நிலைகள்லாம் எனக்கு தெரியாது, என் கையில் ஒன்றுமே கிடையாது. நான் என்னுடைய நிலைமையில பார்த்தா எதுவுமே இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், எல்லாவற்றையும் மாற்றுகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாது, இஸ்ரவேலே நீ கலங்காது, இதோ நான் உன்னை. நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தரை விட்டு நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கர்த்தரை விட்டு நீங்கள் ரொம்ப தூரமாக போயிட்டீங்களா பரவாயில்ல, கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் இருக்கிறீங்க. கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கு. என் பிள்ளை மேலே எப்பவுமே நோக்கமாக இருக்கும். அவருடைய தாசனாக இருக்கும்போது, அவருடைய நீங்கள் இருக்கும்போது, நிச்சயமாக கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேலே தான் இருக்கும். ஆமாம் தானே? உண்மை தானே? நம்ம ஒரு திருவிழாவுக்கு போகிறோம், நம்ம பிள்ளைய கூட்டிகிட்டு போகிறோம். திருவிழாவுக்கு போனால் கூட நம்ம பிள்ளைங்க மேலே தான் நம்ம கண்ணு இருக்கும். இருக்குமா இருக்காதா? நிறைய பேர் இருப்பாங்க, கூட்டமாக இருக்கும். ஆனால் நம்ம கண்ணு கரெக்டாக எங்கே இருக்கும்? நம்ம பிள்ளைங்க மேலே இருக்கும். எங்கே இருக்கிறாங்க பாரு, எங்கே இருக்காங்க பாரு, எங்கே இருக்காங்க பாரு, அங்கே அதோ இருக்கிறாங்க பாரு. அது போகிறது எல்லாம் தெரியும். எவ்வளோ பேர் இருந்தாலும் நம்ம பிள்ளை தனியாக தெரியும். காரணம் என்ன தெரியுமா? அது என் பிள்ளை. கரெக்டா? அது என் பிள்ளை. அப்போ என் கண்ணு எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் என் பிள்ளை மேலே ஒரு கண்ணு இருக்கமா இருக்காதா? அப்படி தான் கர்த்தர் நம்மளை பார்க்குறாரு. நான் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி, நான் அவரை விட்டு எவ்வளோ தூரம் போயிருந்தாலும் சரி, கெட்ட குமாரனை போல நான் பின்மாற்றம் அடைந்து நான் பின்வாங்கி போயிருந்தாலும் சரி, அவர் கண்கள் என்னையே பார்த்துட்டு இருக்கோம். அதான் சொல்கிறேன், உங்களுக்கு பின்னாடி பேசுகிற பற்றி கவலைப்படாதீங்க. உங்களை
திட்டுறவங்களை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களை ஏளனமாக நினைக்கிறாங்க பாருங்கள், அவளை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களை பற்றி யோசிக்கிறாங்க பாருங்கள், அவளை பற்றி கவலைப்படாது. ஏன்னா எல்லாவற்றையும் காண்கிறவர் கர்த்தர் சரியான நேரத்தில் சரியான அடியை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொன்னார், நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் விடுவித்து ரட்சிப்பேன். கர்த்தர் நம்மை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை இப்போ நம்ம ஒரு சிறையிருப்பில் இருக்கலாம், ஒருவேளை நாம் இப்போ ஒரு கஷ்டத்தில் இருக்கலாம், ஒரு கடனில் இருக்கலாம், ஒரு பிரச்சனையில் இருக்கலாம், ஒரு சோர்விலையோ பலவீனத்திலையும், ஏன் பிசாசின் கட்டில் கூட இருக்கலாம், பிசாசு கூட கட்டி வச்சிருக்கலாம். நான் சொல்லுகிறேன், இது எல்லாமே கர்த்தர் முறியடித்து போடுவார். ஏன்னா அவர் சொன்னது, நான் உன்னை விடுவித்து ரட்சிப்பேன். எத்தனை பேர் விடுதலையாக தயாராக இருக்கீங்க? எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலை, எல்லா சூழ்நிலையிலிருந்து விடுதலை, எல்லா விதமான தரித்திரத்திலிருந்து விடுதலை. அதை வெறுக்கிறேன் நான். எத்தனை பேர் வெறுக்கிறீங்க? தரித்திரத்தை இல்லாமல் எத்தனை பேர் வெறுக்கிறீங்க? வறுமை எத்தனை பேர் வெறுக்கிறீங்க? கடன் எத்தனை பேர் வெறுக்கிறீங்க? நான் அதெல்லாம் வெறுக்கிறேன். அதெல்லாம் எனக்கு என் அருவருப்பாக பார்க்குறேன். ஏன்னா அது என் வாழ்க்கை இல்லை. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நான் உங்கள் ஊழியக்காரனாக இருந்தா, நான் உங்கள் ஊழியக்காரனாக இருக்கணும்னா என்னை எல்லா வெற்றியிலிருந்தும் என்னை உயர்த்தி வைக்கணும் ஆண்டவரே. எத்தனை பேர் சண்டை போகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க ஆண்டவரத்தில்? எத்தனை பேர் தைரியமாக பேச ரெடியாக இருக்கீங்க? நான் சொல்கிறேன், வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. வாக்குத்தத்தம் சொல்லுது, உன்னை விடுவித்து ரட்சிப்பேன். நீ எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் மட்டும் இல்லைங்க, உங்கள் பிள்ளைகளையும் நான் ரட்சிப்பேன். உங்கள் பிள்ளைகளும் நல்லா இருப்பாங்க. நீங்கள் மட்டும் நல்லா இருக்க மாட்டீங்க, உங்கள் பிள்ளைகளோட பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் பிள்ளை இப்படி இருப்பான்னு தெரில பிரதர், எப்படி இருக்க போகிறான்னு தெரில பிரதர், எப்படி வாழ போகிறான்னு தெரில பிரதர், எப்படி வாழ்க்கை அமைய போதே தெரில பிரதர். கவலையப்படாதீங்க, கவலையப்படாதீங்க. என்ன பண்ணோம்? கர்த்தாவே, நீ என் பிள்ளைகளை பார்த்துக்கொள்ளும். எப்படி பேசணும்? எப்படி பேசணும்? என் பிள்ளைய, ஏன்னா நான் உங்கள் பிள்ளை. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? நான் அவருடையவனாக இருப்பேனே, ஆனால் நான் என் பிள்ளைகளை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு கர்த்தர் என் பிள்ளைகளை பார்த்து பேர். அல்லேலூயா. நான் சொல்ல எத்தனை பேர் புரியுது உங்களுக்கு? அந்த வசனத்தை சத்தமாக வாசிப்போமா? இந்த வசனம் சத்தமாக யாரும் வாசிக்க பார்க்கலாம். என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே. இஸ்ரவேலே, நீ அப்படியே மனசு உடைஞ்சு போகாத. இதோ இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை அவர்களுடைய கட்டுகளிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து நான் உன்னை விடுவித்து ரட்சிப்பேன் என்றார். ஹல்லேலூயா. நான் விடுதலை ஆயிட்டேங்க, நீங்கள் விடுதலை ஆயிடுங்க. நான் விடுதலை ஆயிட்டேன். கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கிட்டாரு, கர்த்தர் என்னை ரட்சித்தாரு. விடுதலை ஆயிட்டேன். ரட்சித்தாருன்னா என்னை முற்றிலுமே விடுதலை ஆக்கிட்டாரு. நான் விடுதலையானேன். எத்தனை பேர் அது விசுவாசிக்கிறீங்க? நான் நம்புகிறேன். என்னுடைய பாவ சாப, என்னுடைய தரித்திரத்திலிருந்து, என்னுடைய எல்லா விதமான பிரச்சனையிலிருந்து கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கினார். நான் விடுதலை ஆயிட்டேன். ஏன்னா நான் அவருடையவனாக நான் இருக்கிறேன். எத்தனை பேர் அவருடைய இருக்குன்னு சொல்கிறீங்க? நீங்கள் விசுவாசிங்க. நான் சொல்ல நம்புங்க. கர்த்தர் கொடுத்த வார்த்தை நிச்சயமாகவே வேலை செய்யும். எனக்கு கொடுத்த வார்த்தை உங்களுக்கு கொடுக்குறேன். இது எல்லாருக்கும் போய் சேரும். பிரச்சனையில் இருக்கோம், போராட்டத்தில் இருக்கிறோம், கண்ணீர் விட்டுட்டு இருக்கோமா? யாரும் இல்லாத மாதிரி தோணுதா? ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிற மாதிரி தோணுதா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ என்னுடையவன், நீ என் தாசன், நீ பயப்படக்கூடாது, நீ இஸ்ரவேல், என்னுடைய ஜனம், நீ கலங்கக்கூடாது. ஏன்னா நான் உன்னை தூரத்தில் இருந்து உன்னை தூக்கிட்டு வந்திருக்கீங்க. நீ எங்கேயோ இருந்த உன்னை நீ என் சன்னிதானத்தில் கொண்டு வந்து வச்சிருக்கேன்னு சொன்னால், உன்னை இங்கேயே இருக்கிறதுக்காக இல்லை, இங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறதுக்காக. அல்லேலூயா. உன் சிறையிருப்பின் தேசத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி கானான் தேசத்துக்கு, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு, சுகமாய் வாழும் தேசத்துக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு போக வல்லவராய் இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் இப்படியே இருக்க மாட்டீங்க. நான் இப்படியே இருக்க மாட்டேன். நல்லா தெரியும் நான் இப்படி இருக்க மாட்டேன். ஏன்னா கர்த்தர் கொடுத்த வார்த்தை நிச்சயமாக என் வாழ்க்கையில் வேலை செய்யும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் இன்னைக்கு சொல்கிறேன், இந்த வார்த்தை பொய் உரையாதது, அது அனுப்பினதை செய்யும். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம்.